வெல்கம் டு D2G ஹெல்த். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திராட்சை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஊட்டச்சத்து மிக்க பழங்களில் திராட்சையும் ஒன்று. இதில் விட்டமின் B1, B2, B3, B6, B12, விட்டமின் C, இரும்புச்சத்து, பாஸ்பரஸ் சத்து, இந்த சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இரத்த சோகை, மலச்சிக்கல், ஜீரண கோளாறு, சிறுநீரக கோளாறுகளை போக்கும் சக்தி திராட்சைக்கு உண்டு. ஜீரண கோளாறு இருப்பவர்கள் திராட்சை பழத்தை சாப்பிட்டு வர நல்ல தீர்வு கிடைக்கும். மஞ்சள் காமாலை இருப்பவர்கள் கொட்டையோட திராட்சையை அரைச்சி சாறு எடுத்து அருந்தினால் நோயோட தீவிரம் குறையும். இரத்த குழாயில் ஏற்படும் பிரச்சனைகள், வெரிகோஸ் வெயின் முதலான தொந்தரவுகளை தடுக்கும் ஆற்றல் திராட்சைக்கு உண்டு. திராட்சையில் உள்ள ரெஸ்வெட்ரால் சத்து இதயம் சீராக இயங்க துணை புரியும். திராட்சை ரசம் சிறந்த இதய டானிக். திராட்சை பழ சாறை வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வர காய்ச்சல், நாவறட்சி எல்லாம் நீங்கும். திராட்சை பழத்தோட மிளகை அரைச்சி சாப்பிட்டு வர காய்ச்சல், நாவறட்சிக்கு இதுவும் நல்ல பயன் தரும். அடுத்ததாக சொட்டு சொட்டாக நீர் பிரிதல், நீர்த்தாரை எரிச்சல் போன்றவை திராட்சை பழம் சாப்பிட்டு வந்தால் குணமாகும். உடல் அசதிக்கும் பயணத்தினால் ஏற்படுற உஷ்ணத்துக்கும் திராட்சை பழம் ஏற்றது. உறக்கம் இல்லாமல் அவதிப்படுபவர்களுக்கு மருந்தாகுது திராட்சை பழம். திராட்சையை சாப்பிட்றதுனால உடல் வறட்சி, பித்தம் நீங்கும். இரத்த தூய்மையும் பெறும். இதயம், கல்லீரல், மூளை, நரம்புகள் வலுப்பெறும். திராட்சை சாரோட சர்க்கரை சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் மட்டும் தொடர்ந்து 48 நாள் சாப்பிட்டு வர மாதவிடை கோளாறுகள் சரியாகும். வயிற்றுப்புண், வாய்ப்புண் ஆற திராட்சை சிறந்த மருந்து. குளிர்ச்சியான தேகம் உள்ளவர்கள் அதிக அளவில் சாப்பிடக்கூடாது. இதை தினமும் சாப்பிட்டு வந்தால் எலும்புகள், பற்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதோடு மட்டும் இல்லாமல் இதயமும் பலப்படும். திராட்சை பல நிறங்களில் கிடைக்குது. இது வெள்ளை, வெளிர் பச்சை, கருஞ்சிவப்பு, ஊதா, கருப்பு என பல நிறத்தில் இருக்கும். சில வகைகளில் விதைகள் இருக்காது. பெண்களுக்கு சுரக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட வேதித்திறனை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் சக்தி இந்த திராட்சைக்கு இருக்கிறதுனால அதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை இந்த திராட்சை குறைக்குது. ரெஸ்வெரட்டால் அப்படிங்கிற ஒரு வகை இயற்கை அமிலம் திராட்சையில் அதிகமாக காணப்படுது. இந்த அமிலம் கேன்சர் செல்களோட வளர்ச்சியை தடுப்பதோட தேவையில்லாத கட்டிகளோட வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துது. மேலும் இரத்த ஓட்டத்தை சீராக்குவதாலையும் ஆங்காங்கே இரத்தம் உறைவதை தடுப்பதிலையும் திராட்சை முக்கிய பங்கு வகிக்குது. கருப்பப்பை கோளாறு கொண்ட பெண்கள் இப்பழத்தினை எடுத்துக்கொண்டால் அது சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் நீங்கும். உடல் வளர்ச்சி குறைந்தவர்கள், உடல் பலகீனம் உள்ளவர்கள், தோல்வியாதி, மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இந்த பிரச்சனை கொண்டவர்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர விரைவில் குணம் பெறலாம். திராட்சையில் அதிகப்படியாக இரும்புச்சத்து, தாமிரச்சத்து போன்ற தாது உப்புகள் நிறைஞ்சிருக்கு. விட்டமின் A, B6, C, K இது எல்லாமே இருக்குது. மேலும் குடல் புற்றுநோய், புரோஸ்டேட் புற்றுநோயை தடுக்கும் வல்லமை இந்த திராட்சைக்கு இருக்குது. குறிப்பாக வைட்டமின் K, C, B1, B6 போன்றவையும் மேங்கனீசு மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. திராட்சையில் அதிகப்படியான அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பல வகையான ஃபைட்டோ நியூட்ரியன்களும் நிறைஞ்சிருக்கிறதுனால இது உடலுக்கு நினைக்க முடியாத அளவில் நன்மை அளிக்குது. சரியாக பசி எடுக்காமல் வயிறு மந்த நிலையில் காணப்படுபவர்கள் கருப்பு திராட்சை எனப்படும் பன்னீர் திராட்சையில் 1/2 டம்ளர் சாறு எடுத்து அதோட சர்க்கரை சிறிது சேர்த்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா மந்த நிலை நீங்கி நன்றாக பசி எடுக்கும். பன்னீர் திராட்சை செரிமானத்தை சீராக்குவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது. மேலும் சிறுநீரகத்தோட செயல்திறனையும் மேம்படுத்துது. இவ்வளோ நன்மைகள் நிறைஞ்ச இந்த திராட்சையை இந்த கோடை காலத்தில் சாப்பிடாம விட்டுறாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.